இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறத யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் கோ நவ் அப்படின்னா, நீங்கள் இப்போ போகலாம், எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆஃபீஸ்லலாம். அதை தான் யூ கேன் கோ நவ், நீங்கள் இப்போது போகலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, நம்ம குழந்தைங்கக்கிட்ட பொதுவாகவே தலையை போய் சீவு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா தலைமுடியை சீவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த தலையை சீவு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? மேக்ஸிமம் வில்லேஜ் சைடு எல்லா சைட்ஸுமே தலையை சீவு அப்படி தான் சொல்லுவாங்க. தலைமுடியை சீவு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோம்ப் யுவர் ஹேர், கோம்ப் யுவர் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அங்கே தூங்கிட்டுருக்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? ஏன் அங்கே தூங்கிட்டுருக்க, அங்கே அப்படிங்கிறத தேர்னு சொல்லுவோமா? ஒய் ஆர் யூ ஸ்லீப்பிங் ஓவர் தேர், ஒய் ஆர் யூ ஸ்லீப்பிங் ஓவர் தேர் அப்படின்னா, நீ எதுக்கு அங்கே தூங்கிட்டுருக்க, ஏன் அங்கே தூங்கிட்டுருக்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறத எப்படி சொல்லலாம்? நீங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ, ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னா, இங்கே எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. சும்மா அவன் கேட்டான், ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கும் போது எதுக்கு அவன் கேட்டான் அப்படின்னு கேட்கும்போது, சும்மா தான் கேட்டான், ஏதோ நார்மலாக கேட்கணுன்னு கேட்டானா இல்லை ஏதோ இன்டென்ஷன் வச்சு கேட்டானான்னு தெரியாது, பட் சும்மா தான் கேட்டான். அப்படிலாம் நம்மளே ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுவோம் இல்லையா, சும்மா அவன் கேட்டான் அப்படின்னு சொல்கிறத ஹீ ஜஸ்ட் சிம்ப்ளி ஆஸ்க்டு, ஹீ ஜஸ்ட் சிம்ப்ளி ஆஸ்க்டு அப்படின்னா சும்மா தான் கேட்டான், இன்டென்ஷனோட கேட்கல, சும்மா பொதுவாக பேசும்போது கேட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் ஹி ஜஸ்ட் சிம்ப்ளி ஆஸ்க்டுன்னு சொல்லலாம். நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ஸில் ஒருத்தர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கும் போது இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா, ஐ கேனாட் டூ எனிதிங், ஐ கேனாட் டூ எனிதிங், இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கேனாட் டூ எனிதிங், எனிதிங்னா எதுவுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஐ கான்ட் டூ எனிதிங்னு சொல்லலாம், ஐ கேனாட் டூ எனிதிங்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ண உதவியாக இருக்கும். நீயே அந்த விஷயத்தை பண்ணிக்கோ, நீயே அதை பண்ணிக்கோ, எதுக்கு என்ன கூப்பிடுற, நீயே பண்ணு அப்படின்னு சொல்கிறத யூ டூ தட் யுவர் செல்ஃப், நீயே பண்ணிக்கோ, என்னை எதுக்கும் கூப்பிடாத. அப்படிலாம் ஒரு சிப்ளிங்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் சண்டை போடும்போது சொல்லிப்பாங்க, நீயே அதை பண்ணிக்கோ, எனக்கு எது கூப்பிடுற அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா, அதுதான் யூ கேன் டூ யுவர் செல்ஃப். அவர் இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அவர் இன்றைக்கி லீவு அப்படிங்கிறத ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே, ஹீ இஸ் ஆன் லீவ் அப்படின்னா அவர் லீவில் இருக்கார். இன்றைக்கி அப்படிங்கிறது டுடே, ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே. ஒரு விஷயம் நம்ம கேட்கும் போது நீ அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, மறந்துட்டியா இல்லை ஞாபகம் இருக்கா, வேணும்னே மறந்துட்டியா அப்படிலாம் கேட்குறத எப்படி சொல்லலாம்? ஹாவ் யூ ஃபோகட்டன், ஹாவ் யூ ஃபோகட்டன் அப்படின்னா நீ அதை மறந்துட்டியா அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்து உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.